தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் தொடரும் மறியல் போராட்டம். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு தொடர் மறியல் போராட்டம் நடத்தினர். பழைய ஓய்வூதிய திட்டம், இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம், அரசாணை 243 ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கோரி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் தேனி மாவட்டத்தில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆசிரியைகள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். கோரிக்கைகளாவது: இடைநிலை ஆசிரியர்களுக்கு கடந்த 2 ஆண்டு ஊதிய குழுக்களில் இழைக்கப்பட்ட அநீதி களையப்பட வேண்டும். தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தவாறு தமிழ்நாடு அரசு 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைமுறையில் இருந்து வந்த உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வை வழங்கிட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் நியமனம் செய்ய வேண்டும். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நியமனம் பெற்று பல ஆண்டுகளாக நியமன ஒப்புதல் வழங்கப்படாமல் ஊதியமின்றி பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு உடனடியாக நியமன ஒப்புதல் வழங்கிட வேண்டும் என்று 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட செயலாளர் ராம்குமார், மாவட்ட செயலாளர் சரவணன், மாவட்ட செயலாளர் முத்துராஜவேல் முன்னிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தேனி தனியார் மண்டபத்தில் வைத்தனர். மேலும் நாளை காலை மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று போராட்ட குழுவினர் தெரிவித்தனர். ஆசிரியர் அரசு ஊழியர் அனைவருக்கும் பென்ஷன் தருவோம். சொன்னீர்களே 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 என்னாச்சு என்னாச்சு? அதிமுக அரசால் பறிக்கப்பட்ட சரண்டர் ஊதியம் தருவோம் என்று சொன்னீர்களே சொன்னீர்களே. 4 வருஷம் ஆயாச்சு, 4 வருஷம் ஆயாச்சு. நீங்கள் சொன்ன வாக்குறுதி என்னாச்சு என்னாச்சு? ஓய்வூதியம் பறித்துக் கொண்டு சரண்டர் ஊதியம் பறித்துக் கொண்டு பறிச்சாச்சு ஊக்க ஊதிய உயர்வையா பறிச்சாச்சு திருப்பி கொடு, உடனடியாக ஆணை கொடு, உடனடியாக ஆணை கொடு. பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் சிறப்பு நிலை எங்கே போச்சு இதுதான் எங்கள் கோரிக்கை. ஏற்க வேண்டும் ஏற்க நீயும் மறுப்பாயானால் தீவிரமாகும். உடனடியாக வழங்கிடு. மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கிடு. ரத்து செய். ஊதியத்தை ரத்து செய். அங்கே வந்து எப்படி